Hello children, I hope you are all safe at home. In this English class we are going to see nouns. What is meant by a noun? A noun is the name of a person, animal, place, thing or feeling. A noun is the name of a person, animal, place, thing or feeling. நவுன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஒரு ஆளோட பேரோ, ஒரு பர்சனோட பேரோ, ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேரோ, பாய், கேர்ள், ராம் அந்த மாதிரி சொல்கிறது. நேம் ஆஃப் அ அனிமல், கேட், டாக் அந்த மாதிரி சொல்லும் போதும் பிளேஸ்னால் எங்கள் ஹவுஸ், ஸ்கூல் அந்த மாதிரி டெல்லி, சென்னை அந்த மாதிரி பிளேஸஸ் சொல்லும் போதும் திங், சேர், டேபிள், சோஃபா அந்த மாதிரி திங்ஸை சொல்லும் போதும் ஃபீலிங், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்க்ரி, ஹங்க்ரி இந்த மாதிரி ஃபீலிங்ஸை சொல்லும் போதும் நம்ம நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். A noun is the name of a person, animal, place, thing or feeling. A noun is the name of a person. நவுன் வந்து ஒரு பர்சனை குறிக்கும் போதும், அனிமலை குறிக்கும் போதும், ஒரு பிளேஸை குறிக்கும் போதும், திங்ஸை சொல்லும் போதும், நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதும் நவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். In this video we are going to see common noun, proper noun, collective noun and material nouns. Okay, at first we are going to see common noun. What is meant by a common noun? Words that are the common names for person, animals, places and things are called common names. நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ் வந்து நவுன். அந்த மாதிரி திங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு காமனான பேர் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு காமன் நவுன். அ காமன் நவுன் நேம்ஸ் எனி பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. காமன் நவுன்ஸ் ஆர் நாட் கேபிட்டலைஸ்டு and unless they come at the beginning of the sentence. காமன் நேம் அப்படின்னா பர்டிகுலராக சொல்லவே மாட்டாங்க, பொதுவாக தான் சொல்லுவாங்க. நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காமன் நவுன் பொதுவாக தான் சொல்லுவாங்க, பர்டிகுலரைஸ்டாக சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர், பேஸ்கெட் பால், சிட்டி, பாய், கேர்ள் அந்த மாதிரி. ஓகே, a common noun names any person, place, thing or idea. Common nouns are not capitalized. Common nouns வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகாது unless they come at the beginning of the sentence. Okay, example teacher, basketball, city. Now we are going to see proper nouns. Proper nouns means particularized, particular specific-ஆக மென்ஷன் பண்ணி சொல்கிறது. ஓகே, இட் இஸ் கேபிட்டலைஸ்டு. கேபிட்டலைஸ்டுனா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நேம் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு பிளேஸையோ, ஒரு பர்சனோ, ஒரு திங்ஸையோ ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன்ஸ். Proper nouns will be capitalized no matter where it occurs in a sentence. இந்த சென்டென்சஸில் எங்கே வந்தாலும் ப்ராப்பர் நவுன் வந்து கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் காமன் நவுன் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகுது, பிகினிங் ஆஃப் த சென்டென்சஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் காமனாக சொல்லிடுவாங்க, இதுதான் அப்படின்னு பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. காமன் நவுனுக்கு காமனாகவே சொல்லிடுவாங்க, ப்ராப்பர் நவுனுக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. தட் இஸ் ப்ராப்பர் நவுன் இஸ் கேபிட்டலைஸ்டு. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? Children, see the example for proper noun. Mag is the name of a boy. Nancy is the name of a girl. Pushy is the name of a pussy cat. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேரை சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, now see the example for proper noun and common noun. Proper noun, I am a special name for a person, place or thing. Proper noun வந்து பர்சனுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். எனக்கு ஒரு பேர் இருக்குது, உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நேம் ஆர் அ பர்சன். பிளேஸஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. சென்னை, டெல்லி, பெங்களூர், கொல்கட்டா அந்த மாதிரி நேம் இருக்குது இல்லையா. அதே மாதிரி திங்ஸ், பென்சில், எரேசர், பென், நோட், புக் அந்த மாதிரி இங்கிலீஷ் புக், மேக்ஸ் புக் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நேம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அது தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்.
common noun. I am a common name for a person, place or things. ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சனை காமனாக சொல்லிடுறது, அந்த பிளேஸையும் காமனாக சொல்கிறது, அந்த திங்ஸையும் காமனாக சொல்கிறது, காமனான அந்த ஹோலாக சொல்கிறது. பர்சன் எப்படி சொல்லுவாங்க? டீச்சர், டாக்டர், பெயிண்டர், அந்த மாதிரி காமனாக சொல்லிடுறது. இப்போ ரவி இஸ் அ பெயிண்டர் அப்படின்னா ரவி வந்து ப்ராப்பர் நவுன், பெயிண்டர் அப்படிங்கிறது காமன் நவுன். அதே மாதிரி பிளேஸ் சொல்லும்போதும் அதே மாதிரி காமனாக சொல்லிடுறது, திங்ஸ் சொல்லும்போது காமனாக சொல்கிறது. பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு தனியாக ஒரு நேம் இருக்குது, தனியாக ஒரு இடத்தையோ தனியாக அந்த திங்ஸோட நேமை பற்றி சொல்கிறதோ அந்த பர்சனோட நேமை பற்றி பர்டிகுலரைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மட்டும்தான் தட் இஸ் ப்ராப்பர் நவுன். அது இல்லாமல் அப்படியே ஆன் த ஹோலாக காமனாக சொல்லிட்டு போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி காமனாக சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் காமன் நவுன். Here, proper and common nouns. A noun is a person, place or thing. Proper noun. Mrs. Smith, specific capitalized. Mrs. Smith அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா it's called as a proper noun. Mrs. Smith அவங்க வந்து ஒரு லேடி, மிஸ்ஸஸ் ஸ்மித், ஸ்மித்தோட ஒய்ஃப் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு காமன் நவுன். பென்சில், ஜென்ரல், நாட் கேபிட்டலைஸ்டு. பென்சில் அப்படின்ட்டு இருக்குது. பென்சில்னால் அது என்ன பென்சில், என்ன கலர், அந்த மாதிரி எந்த டீட்டெயில் மாதிரியும் சொல்லலை. ஸோ இட் இஸ் gives the general information. So it is called as a common noun. காமனாக பென்சில்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால் இது கேபிட்டலைஸ்டும் கிடையாது, ப்ராப்பர் நவுனும் கிடையாது. பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மட்டும்தான் தட் இஸ் ப்ராப்பர் நவுன். ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹோலாக அப்படியே சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் காமன் நவுன். ஜென்ரல் நேம்ஸ் ஃபார் காமன் நவுன்ஸ். ஜென்ரலாக நம்ம காமன் நவுனில் எந்தெந்த மாதிரி சொல்லுவோம்? லேடி, பாய், போஸ்ட்மேன், டீச்சர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பர்சன்ஸில் நம்ம காமன் நவுனுக்கு ஜென்ரலாக சொல்லிடுவோம் இல்லையா? லேடி, பாய், போஸ்ட்மேன், டீச்சர், டாக்டர், அந்த மாதிரி சொல்லிடுவோம். தட் இஸ் general names for a common nouns. Next, one more example for common noun. அந்த டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா that is called common noun. வாரங்க தமிழில் சொன்னால் வாரங்கள், வாரம் அப்படின்னு சொன்னால் அது காமன் நவுன். ஆனால் அந்த இது சொல்கிறோம் இல்லையா, டே சொல்கிறோம் இல்லையா, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அது வந்து ப்ராப்பர் நவுன். ஏன்னா ஒரு நாளுக்கும் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு டேக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த டேக்கான நேமை சொல்லும் போது நம்ம ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணணும். ஆன் த ஹோலாக திஸ் வீக் அப்படின்னு சொன்னால் அது காமன் நவுன். திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் அப்படி சொன்னோன்னா அது காமன் நவுன். நெக்ஸ்ட் வீக் மண்டே, நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே, அந்த மாதிரி அந்த டேவை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். லைக்வைஸ் மந்த் அப்படின்னு சொன்னால் எல்லா மாதத்தையும் சேர்த்து சொல்லிடுறோம். மந்த், இயர் அப்படி சொல்லும்போது நம்ம காமன் நவுன் யூஸ் பண்ணுவோம். இதுவே நேம் ஆஃப் த மந்த் என்னென்ன சொல்லுவோம்? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். ஏன் அப்படின்னா ஒரு மந்த்துக்கும் ப்ராப்பராக ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு நேம் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த மந்த் எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன். மந்த், இயர் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது வந்து காமனாக சொல்கிறது வந்து காமன் நவுன். ஓகே children, now take your book, page number 18, third topic, nouns. In this nouns we are going to see common, proper, collective and material nouns. Okay, first one, let's get started. Write all the nouns you can see in the picture. How many did you find? ஸோ see that picture. அது என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? தாஜ்மஹால் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து அதில் உங்களுக்கு தெரிகிற நவுன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ என்னென்ன நவுன்ஸ் இருக்கும்? தாஜ்மஹால், இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங். ஃப்ளார்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, க்ளவுட்ஸ் இருக்குது, ஸ்கை இருக்குது, வாட்டர், கிராஸ், ரோடு, எவ்ரிதிங் இஸ் கால்ட் அஸ் அ நவுன்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த நவுன்ஸ்? தாஜ்மஹால், flowers, leaves, birds, cloud, sky, water, grass, road. You have to write these nouns in your book. Next, read these sentences. Rohan and Rajiv are friends. The parrot flew out of the cage. My cat drinks milk every day.
All the words in bold or naming words are nouns. ஸோ இந்த சென்டென்சஸில் போல்டு லெட்டர்ஸில் அந்த பிளாக்ல கொஞ்சம் இதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ரோகன், ராஜு, இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பேரட், கேஜ், கேட், மில்க், டே, இது எல்லாமே வந்து நவுன்ஸ். Nouns are the names of a people, animals, place and things. Nouns எதெல்லாம் சொல்லும்? Names of a person, animals, place and things. Okay. Next, Roman number A, circle the nouns in the sentences. So you have to circle the nouns. What is meant by a noun? Nouns are the names of people, animals, place and things. இது எல்லாத்தையுமே you have to circle. Okay, see the first one. Mother kept the spoons, dishes and bowls on the shelf. So what are all the nouns here? Mother, name of a person, spoons, name of a thing, dishes, name of a thing, bowl, name of a thing, shelf is the name of a thing. So you have to circle. Mother, spoon, dishes, bowls and shelves. See the second one. The goat chewed the curtain. அந்த கோட் என்ன பண்ணுது? கர்டன், அந்த ஸ்க்ரீனை மெல்லுது. ஸோ கோட் இஸ் a name of animal, you have to circle. Curtain is a name of a thing, you have to circle. Third one, the whale is a mighty creature. The whale, whaleனா என்னது? திமிங்கலம். The whale is the mighty creature, பெரிய ஒரு creature சொல்கிறாங்க. ஸோ whale is the name of animal, creature is the name of a thing. So you have to circle. Fourth one, the doctor gave me some medicines. The doctor is the name of a person, medicines is the name of a thing. So you have to circle the nouns. Fifth one, there is a banana tree near my house. என் வீட்டு பக்கத்தில் வாழை மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ banana tree, it's a name of a thing. My house is also a name of a thing. House is a name of a thing. So you have to circle. Sixth one, Pune is a big city. Pune அப்படிங்கிற சிட்டி வந்து ரொம்ப பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Pune is a name of a place. City is a name of a thing. So you have to circle. Seventh one, I like to eat mangoes in summer. எனக்கு சம்மரில் மேங்கோ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ mangoes is a name of a thing, you have to circle. Summer is also a name of a thing. Eighth one, so far Rajni and Shanta are my friends. So these three names are called name of a persons and friends are name of a thing. So you have, friends are name of a person. So you have to circle. Are you clear, children? Next one, take page number 19, common and proper nouns. Read what Harish says about himself. ஹரிஷ் என்ன சொல்கிறான்ட்டு, தன்னை பற்றி என்ன சொல்கிறான்னு ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. I am a boy. My name is Harish. I love my mother and father. The words boy, Harish, mother and father are names of people. ஸோ ஹரிஷ் என்ன சொல்கிறாங்க? நான் வந்து ஒரு பாய், என் பேர் ஹரிஷ், ஐ லவ் மை மதர் அண்ட் ஃபாதர், எனக்கு எங்கள் அப்பாவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் பாய், ஹரிஷ், மதர், ஃபாதர் ஆர் நேம்ஸ் ஆஃப் பீப்புளோட நேம்ஸு சொல்லுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் அ பெட் கேட், ஹர் நேம் இஸ் பெல்லா, ஷீ இஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் த டாக். என்கிட்ட ஒரு பெட் கேட் இருக்குது, அவளோட நேம் வந்து பெல்லா, அது வந்து டாகை பார்த்து பயப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட்ஸ் கேட், பெல்லா அண்ட் டாக் ஆர் நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இந்த சென்டென்ஸில் கேட், பெல்லா, டாக் அப்படிங்கிறது நவுன்ஸ், ஏன்னா இது நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ லிவ் இன் த சிட்டி ஆஃப் டெல்லி, மை ஸ்கூல் இஸ் நியர் மை ஹவுஸ். நான் வந்து டெல்லியில் சிட்டியில் இருக்கேன், அந்த சிட்டியில் என் வீட்டு பக்கத்துலேயே என் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த வேர்ட்ஸ் சிட்டி, டெல்லி, ஸ்கூல், house are name of a places. So it is called as a noun. Next one, I ate 2 mangoes
I ate 2 bananas for breakfast. I usually have a sandwich and a milkshake. நான் வந்து நான் காலையில் சாப்பாட்டுக்கு 2 பனானா சாப்பிட்டேன். வழக்கமாக நான் வந்து சாண்ட்விச்சும் மில்க் ஷேக்கும் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. The words bananas, breakfast, sandwich and milkshake are the names of things. So it is called as a nouns. Okay. The words boy, mother, father, cat, dog, city, school, house, bananas, breakfast, sandwich and milkshake are names common to all the persons, places, animals or things of the same kind. இதில் கொடுத்துருக்க பாய், மதர், ஃபாதர், கேட், டாக், சிட்டி, ஸ்கூல், ஹவுஸ், பனானாஸ், பிரேக்ஃபாஸ்ட், சாண்ட்விச், மில்க் ஷேக்ஸ் இந்த நேம்ஸ் எல்லாமே காமன் டு த ஆல் பர்சன். காமனாக எல்லா பர்சனுக்கும், எல்லா பிளேசஸ்க்கும், எல்லா அனிமல்ஸ்க்கும், எல்லா திங்ஸுக்கும் சொல்கிறது. நாட் பர்டிகுலராக நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், எல்லாமே பனானா சாப்பிடுவோம், எல்லாருமே சாண்ட்விச், எல்லாருமே மில்க் ஷேக், எல்லாத்துக்கும் மதர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஃபாதர் இருக்காங்க. எல்லா பாயும் நம்ம பாயின்னு தான் கூப்பிடுவோம், எல்லா ஸ்கூலும் நம்ம ஸ்கூலுன்னு தான் சொல்லுவோம், எல்லா டாகு, பெட், கேட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம காமனாக தான் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் காமன் நவுன்ஸ். The words Harish, Bella and Delhi are the names of particular persons, animals or places. இந்த 3 வேர்டு மட்டும், என்ன 3 வேர்டு? ஹரீஷ், பெல்லா, டெல்கி. இந்த 3 வேர்டு மட்டும் பர்டிகுலராக ஒரு பர்சன்னு குறிக்கிறாங்க. ஹரீஷ் அப்படிங்கிறது ஒரு பாய், பெல்லா அப்படிங்கிறது ஒரு கேட், டெல்கி அப்படிங்கிறது ஒரு சிட்டி. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்கிறனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ராப்பர் நவுன். Okay children, words that are the common names for persons, animals, places and things are called common nouns. Words that are the அந்த ஒரு வேர்டு காமனான பர்சனுக்கும், காமனாக எல்லா பர்சனுக்கும், பிளேசஸ்க்கும், அனிமல்ஸ்க்கும், திங்ஸுக்கும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து காமன் நவுன். ஒரு வேர்டையே நம்ம பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கோ, ஒரு பிளேஸ்க்கோ, ஒரு அனிமல்ஸ்க்கோ, ஒரு திங்ஸ்க்கோ நம்ம சொல்கிறோன்னா தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். நவ் இன் த சேம் பேஜ் ரோமன் நம்பர் B, circle the words that are not common nouns. இதில் எது காமன் நவுன்ஸ் இல்லையோ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பர் நவுனை சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பேக், பெட், பிஸ்கட், மாயா. பேக் எல்லாத்து பேக்கும் பொதுவாக நம்ம சொல்லுவோம். பெட் எல்லா பெட்டையும் சொல்லுவோம். பிஸ்கெட் எல்லா பிஸ்கட் இருக்குது, க்ரீம் பிஸ்கட் இருக்குது, மேரிகோல்டு இருக்குது, குட் டே இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிஸ்கெட் இருக்குது. மாயா அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பர்டிகுலரான நேம் சொல்கிறாங்க. ஷீ இஸ் மாயா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்கிறனால மாயா இஸ் த ப்ராப்பர் நவுன். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் மாயா. செகண்ட் ஒன் கப், பிளேட், சைனா, ஸ்பூன். ஸோ கப், பிளேட், ஸ்பூன் எல்லாமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக காமன் நவுனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் ஒன் அவுட்டாக சைனா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். சைனா இஸ் த ஸ்பெசிஃபிக் நேம் ஃபார் அ கண்ட்ரி. ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். தேர்ட் ஒன் பிரெட், பட்டர், சீஸ், அமுல். பிரெட், பட்டர், சீஸ் இது எல்லாமே காமனாக நம்ம பால்லேருந்து தயாரிக்கிறோம். அமுல் இஸ் அ பிராண்டட் நேம். அதுக்கு நம்ம கொடுக்குற நம்ம வச்ச ஒரு பிராண்டட் நேம் தான் அமுல். ஸோ பர்டிகுலராக அமுல் பிராண்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுனால இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். ஃபோர்த் ஒன் பிரேக், சாக்லேட், கேக், மில்க். Chocolate, cake, milk are eatables for all common things. So it is called as a common noun. Break, it's a particularly specified. So it is a proper noun. You have to circle. Fifth one, boy, Mumbai, girl, man. Boy, girl, man is the name of a person. Mumbai is the name of a city. So this is odd one out, Mumbai. It's a particularly
Mumbai is the name of a city, so it is specified, so you have to circle Mumbai. Sixth one, dog, mouse, Tommy, cat. Dog, mouse, cat are the animals. It is called as a common noun. Tommy is அது பர்டிகுலராக டாமின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ நேம் ஆஃப் அ dog or cat. Anything else, it may be anything else, so you have to circle Tommy. Seventh one, Annie, chair, table, book. Chair, table, book is the name of a thing. Annie அப்படின்னு ஒரு கேர்ளை சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். யூ ஹாவ் டு சர்க்கிள். சேர், டேபிள், புக் ஆர் கால்டு காமன் நவுன்ஸ். நெக்ஸ்ட் எய்த் ஒன், ரெயின், cloud, Ravi, tree. Rain, cloud, tree are called common nouns. Ravi is the name of a boy or a man, so it's specified. So you have to circle Ravi. Next, ninth one, garden, park, India, meadow. Garden, park, meadow is things in the park, or it's name of a thing. India is the name of a country, so you have to circle India. 10th one, nail, screw, Phillips, hammer. You have to circle Phillips. Okay. Next, take page number 20. You have to pick out the proper nouns and the common nouns in the following sentences. Write P for proper nouns and C for common nouns. Roman number C. First one, Bruno is a big dog. ப்ரூனோ வந்து ஒரு பெரிய டாகி. ஸோ ப்ரூனோ அப்படின்னு பர்டிகுலராக அந்த டாகோட நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ரைட் ப்ரூனோ ஃபார் பி ப்ராப்பர் நவுன். டாகு ஃபார் சி காமன் நவுன். ஏன்னா டாகுது எல்லா டாகுக்கும் நம்ம டாகுன்னு தான் சொல்லுவோம். எல்லா நாய்களையும் நம்ம டாகுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ப்ரூனோ இட்ஸ் அ நேம் ஆஃப் அ டாக், தட் இஸ் வி கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். டாக் அஸ் அ காமன் நவுன். Second one, Ali is a 7-year-old boy and Meena is an 8-year-old girl. Ali is a boy oda per enadu Ali. So you have to write P. Boy, it's a name of a common name for a boy. C, so you have to write C. Meena is a particular சொல்லிருக்கோம் அந்த பொண்ணு பேர் மீனான்னு. So it's a proper noun. Girl for common noun. Girl எல்லாத்தையுமே பொண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் girl for C. Third one, Sudha Chandran is a famous dancer. Sudha Chandran அப்படின்னு பர்டிகுலராக அவங்க சொல்லியிருக்கனால இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். டான்ஸர் அப்படின்னு காமனாக சொல்லியிருக்கனால டான்ஸர் வந்து காமன் நவுன். Fourth one, I met my neighbor Mala in the market. நான் என்னோட நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க மாலாவை நான் மார்க்கெட்டில் பார்த்தேன். ஸோ நெய்பர் அப்படின்னு சொல்கிறது காமன் நவுன். நெய்பர்னால் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாத்தையும் பொதுவாக தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். மாலா அப்படின்னு பர்டிகுலராக அந்த லேடியோட நேமை சொல்கிறனால இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். பி. மார்க்கெட், இட்ஸ் அ காமன் நவுன். ஸோ யூ ஹாவ் டு ரைட் சி. Fifth one, Ahmed travels to Kolkata very often. அவன் அடிக்கடி கொல்கட்டா போவான். அகமது வந்து கொல்கட்டா போவான். ஸோ அகமத் அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறனால இது ப்ராப்பர் நவுன். கொல்கட்டா அப்படின்னு பர்டிகுலராக ஒரு ஊரை மென்ஷன் பண்ணுறனால இட்ஸ் ஆல்சோ எ ப்ராப்பர் நவுன். Sixth one, the tiger in this cage is called Strippy. டைகர் அப்படின்னு நம்ம பொதுவாக தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் a C. கேஜ் இட் இஸ் a C. ஸ்ட்ரிப்பி அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பி. சீதா இஸ் செவன்த் ஒன். சீதா இஸ் பிளேயிங் வித் ஹர் பெட் பேரட். ஷீ கால்ஸ் இட் கரா. சீதா வந்து அவளோட பெட் பேரட் ஒரு கிளியோடு தான் விளையாண்டுட்டுருப்பா. அவள் வந்து அதை கரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீதா பர்டிகுலராக சீதாங்கிற ஒரு பொண்ணை சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராப்பர் நவுன். பேரட் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க, பர்டிகுலராக சொல்லலை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ சி. ஆனால் அந்த பேரட்டோட பேர் என்னது? கரா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பி. பர்டிகுலராக சொன்னால் மட்டும்தான் ப்ராப்பர் நவுன். காமனாக பொதுவாக சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் காமன் நவுன்.
8th one, Sudha, Pina and Geeta are close friends. சுதான்னு ஒரு பர்டிகுலராக ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க, பினான்னு ஒரு பர்டிகுலராக ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க, கீதா அப்படின்னு பர்டிகுலராக ஒரு பொண்ணை சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் 3 நேம்ஸ் ஆர் கால்டு ப்ராப்பர் நவுன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ காமன் நவுன். Next, Roman number D, match the common nouns with the proper noun. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் காமன் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ப்ராப்பர் நவுன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன் கேர்ள். கேர்ள்னோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் காமன் நவுன்ஸ் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணி பார்க்கணும். கேர்ள், கண்ட்ரி, சிட்டி, ஓஷன், பில்டிங், பிளானட், பிளாங்க், ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராப்பர் நவுன்ஸில் வீனஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சண்டர்பேன்ஸ், மைசூர் பேலஸ், அதுக்கப்புறம் பத்மினி, பங்களாதேஷ், இண்டோர், இந்தியன் ஓஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன் கேர்ள். கேர்ளுக்கு என்ன ஆன்சர் வரும்? கேர்ள் இஸ் அ காமன் நவுன். இதுக்கு வந்து ப்ராப்பர் நவுன் என்ன வரும்? பத்மினி. கேர்ளோட பேர் பத்மினி. ஸோ இ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் கண்ட்ரி. கண்ட்ரி நேம் என்ன கொடுத்துருக்காங்க? பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரி பங்களாதேஷ். ஸோ எஃப் இஸ் கால்ட் அஸ் அ 2. தேர்ட் ஒன் சிட்டி. சிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இண்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி இஸ் த ஆன்சர். ஓஷன். ஓஷன்ஸ்னால் என்ன வந்து ஹச், இந்தியன் ஓஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பில்டிங். பில்டிங்னா டி, மைசூர் பேலஸ். சிக்ஸ்த் ஒன் பிளானட், வீனஸ், ஏ. செவன்த் ஒன் பேங்க், பி ஒன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எயித் ஒன் ஃபாரஸ்ட், Sundarbans is the answer. So 8th one C. Next one, Roman number E. Underline the common nouns and circle the proper nouns in the story. இதில் காமன் நவுனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், ப்ராப்பர் நவுன்னா சர்க்கிள் பண்ணணும். There was a cunning wolf called Roy. Wolf, there was a cunning wolf. Wolf is the name of an animal, so you have to underline. It's a common noun. Roy is the name of a wolf. It's a proper noun, so you have to circle. He lived in a forest near the town of Nottingham. Forest, town is a common thing, so you have to underline. Nottingham is the name of a town, so you have to circle. It's a proper noun. He saw 3 lamps building new houses near the forest. அந்த wolf என்ன பண்ணுது? 3 லேம்ப், 3 ஆட்டுக்குட்டி வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதை பார்க்குது. ஸோ லேம்ப்ஸ், நியூ ஹவுசஸ், இட்ஸ் அ காமன் நவுன். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்லைன். ஃபாரஸ்ட் ஆல்சோ. த ஃபஸ்ட் லேம்ப் கால்ட் லெம். ஃபஸ்ட் லேம்போட நேம் என்னது? LIM, லெம். ஸோ லேம்ப் அப்படிங்கிறது காமன் நவுன், லெம் அப்படிங்கிறது அந்த லேம்போட ஸ்பெசிஃபிக்கான பேர். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். Then made a house of straw and started living in it. House, straw is a common noun, so you have to underline. The wolf went to his door and asked him to open it. And the wolf வந்து கதவுக்கிட்ட போய் ஓப்பன் பண்ண சொல்லுது. The wolf door இது ரெண்டுமே காமன் நவுன், ஸோ யூ ஹாவ் டு அண்டர்லைன். த லேம்ப் டிட் நாட் ஓப்பன் த டோர். இந்த லேம்ப் வந்து கதவை திறக்கல. ஸோ லேம்ப், டோர் இட்ஸ் அ காமன் நவுன், யூ ஹாவ் டு அண்டர்லைன். பட் த வுல்ஃப் பிலோ ரியலி ஹாட் ஆன் இட் அண்ட் டிஸ்ட்ராய்ட் ஹிஸ் ஹவுஸ். அது ரொம்ப கஷ்டப்பட்டு டிஸ்ட்ராய் பண்ணுது அந்த ஹவுஸை. ஸோ வுல்ஃப் ஹவுஸ் இஸ் அ காமன் நேம், ஸோ யூ ஹாவ் டு அண்டர்லைன். த செகண்ட் லேம்ப் கால்ட் சாம். அந்த செகண்ட் ஆட்டுக்குட்டியோட பேர் என்னது? சாம். சாம் வந்து பர்டிகுலராக அந்த செகண்ட் லேம்போட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் noun, you have to circle. Sam made his house of wood. அது என்ன பண்ணுது? வுட்டில் கட்டியிருக்கு. வுட்டுனா மரத்தில் அதோட வீடை கட்டியிருக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து எதில் கட்டியிருக்கு? ஸ்ட்ராவில் கட்டியிருக்கு. அதனால் அந்த உல்ஃப் போய் அந்த ஃபஸ்ட்டு லேம்போட லெம்மோட வீட்டை வந்து உடச்சிருச்சு, டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. செகண்ட் லேம்ப் வந்து சாம், அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹவுஸை வந்து வுட்டில் கட்டியிருக்கு. ராய், அந்த உல்ஃப் போய் கதவை தட்டுது. நாக் ஹிஸ் டோர். ராய் இட்ஸ் அ நேம் ஆஃப் உல்ஃப், ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள். பட் சாம் டிட் நாட் ஓப்பன் இட். அந்த செகண்ட் லேம்ப் சாம் என்ன பண்ணுது? ஓப்பன் பண்ணலை. ஸோ ராய் என்டர் த ஹவுஸ் த்ரூ த சிம்னி அண்ட் ட்ரோவ் சாம் அவே. என்ன பண்ணுது? மேலே ஏறி அது கதவை திறக்காதனால அந்த சிம்னி வழியாக உள்ளே இறங்கி அந்த சாமை வந்து த்ரோ பண்ணிடுது. ஸோ சாம் இஸ் அ ப்ராப்பர் நேம், யூ ஹாவ் டு சர்க்கிள். ராய் இஸ் அ ப்ராப்பர் நேம், யூ ஹாவ் டு சர்க்கிள். சிம்னி இஸ் அ காமன் நேம், யூ ஹாவ் டு அண்டர்லைன். லேம்ப் ஆல்சோ.
ஓகே நெக்ஸ்ட் பட் த தேர்ட் லேம்ப் என்ன பண்ணுது கோல்டன் அப்படிங்கிற வந்து வெரி கிளவர், ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணுது அப்படின்னா ஹி மேட் ஹிஸ் ஹவுஸ் வித் பிரிக்ஸ். அது வந்து செங்கல்ல வீடு கட்டுது. பிரிக்ஸ்னால் செங்கல். ஸோ ஹவுஸ் பிரிக்ஸ் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங். இட்ஸ் ஃபார் காமன் நவுன். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்லைன். Soon the wolf came. Wolf is a common name. You have to underline. He climbed to the roof and entered the house through the chimney. மேலே ஏறி சிம்னி வழியாக உள்ள நுழையலான்னு ட்ரை பண்ணுது. கார்டன் புட் அ பாட் ஆஃப் பாய்லிங் வாட்டர் அண்டர் த சிம்னி. ஆனால் கார்டன் என்ன பண்ணிடுது, ரொம்ப கிளவராக அந்த சிம்னிக்கு கீழே மேலே அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுருது. ஸ்ப்ளாஷ் த வுல்ஃப் ஃபெல் இன்டு த பாட் ஆஃப் பாய்லிங் வாட்டர். மேலேருந்து சிம்னி வழியாக கீழே குதிச்சோன்னு என்ன பண்ணுது, அந்த பாய்லிங் வாட்டர் சுடுதண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அதுக்கு தட்டு மாதிரி எழுந்துருச்சு, வெளியில் ஓடிடுது. ஸோ கார்டன் இஸ் அ தேர்ட் லேம்ப் நேம். இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். யூ ஹாவ் டு சர்க்கிள். பாட், water, chimney, wolf, pot, water is a common name, so you have to underline. Next one, now we move on to the third topic, collective nouns. Words that are the names of group of persons, place, animals and things are called collective nouns. Collective nouns அப்படினாவே group தான். See the example. I gave my mother a bouquet of flowers. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளார் கொடுக்கல, பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ். இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ். செகண்ட் ஒன், ஐ ஹாவ் லாஸ்ட் த பஞ்ச் ஆஃப் கீஸ். நான் பஞ்சாக ஒரு கீஸ் எல்லாம் போட்டு பஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன். ஸோ பஞ்ச் ஆஃப் கீஸ், ஒரு கீ கிடையாது, குரூப் ஆஃப் கீஸ். தட் இஸ் கால்ட் அஸ் பஞ்ச் ஆஃப் கீஸ். வி saw a pride of lions during our trip to Africa. ட்ரிப்பு போனப்போ நான் பார்த்தேன் ப்ரைட் ஆஃப் லைன்ஸ். அந்த மாதிரி லயன்ஸ் எல்லாம் கூட்டமாக கும்பலாக போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் த சேம் கலெக்டிவ் நவுன் கேன் பி யூஸ்டு டு நேம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ்க்கும் நம்ம வந்து எல்லாமே சொல்லுவோம். எப்படி நம்ம ஃப்ளார்ஸ் கலெக்ஷனுக்கு பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ், கீஸ் கலெக்ஷனுக்கு பஞ்ச் ஆஃப் கீஸ், அதே மாதிரி லைன்ஸ்க்கு ப்ரைட் ஆஃப் லைன்ஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி மற்ற வேர்ட்ஸ்க்கும் இருக்குது, மற்ற திங்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். நம்ம கார்டு அப்படின்னா ஒரு கார்டுனா கார்டுன்னு சொல்லுவோம். ஆனால் குரூப் ஆஃப் கார்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், பேக் ஆஃப் கார்ட்ஸ். என்னென்னா அ பேக் ஆஃப் wolves. அதுக்கப்புறம் அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஒரு திராட்சை அப்படின்னா ஒன்று இருந்தால் நம்ம சொல்லவே மாட்டோம். திராட்சை எப்பவுமே கொத்தாக தான் காமிக்கும். ஸோ கொத்தாக தான் காய்க்கும். ஸோ அதனால் அ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். அ பஞ்ச் ஆஃப் கீஸ். a herd of cattle, a herd of elephants. எலிஃபெண்ட்டும் அப்படி தான் கூட்டமாக தான் போகும். அதனால தான் a herd of elephants. a flock of birds, a flock of sheep. அந்த மாதிரி பேர்ட்ஸு, ஷீப்பு, பேர்ட்ஸு, ஸ்ட்ராப்ஸு, எலிஃபெண்ட்ஸ், கேட்டில், கிரேப்ஸ், கீஸ், வுல்ஃப்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ், தேர் இஸ் அ பிக் க்ரௌட் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அப்போ என்னது, க்ரௌட் அப்படின்னா க்ரௌட் ஆஃப் பீப்புள், நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ அ பிக் க்ரௌட் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் இந்த சோர் ஆஃப் சிங்ஸ் வெரி வெல். சோர் ஆஃப் சிங்கர்ஸ். குரூப்பாக சேர்ந்து சிங் பண்ணுவாங்க இல்லையா, சிங்கர்ஸ். குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதுவும். அதுக்கப்புறம் தீஸ் ஆர் சம் கலெக்டிவ் நவுன்ஸ் அண்ட் த காமன் நவுன் தே ஆர் யூஸ்டு வித் திஸ். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம் என்னன்ட்டு. அ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். மியூசிக் ப்ளே பண்ணுவாங்களே அவங்கள என்ன சொல்லுவாங்க, பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அ க்ரூ ஆஃப் sailors, a fleet of ships, a giggle of geese, a group of children, a chest of drawers, a troop of dancers, a fleet of birds, a gang of thieves, a shoal of fish. இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, தென் ஒன்லி யூ கேன் ரைட் கலெக்டிவ் நவுன்ஸ். இது எல்லாத்தையும் படித்து ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் நவுன்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து கலெக்டிவ் நவுன்ஸே எழுத முடியும். ஓகே, see here I gave some collective noun posters. A brood of chicks, strings of pearls, a bride of lions, a school of fish, a herd of cattle, a band of musicians. இந்த மாதிரி group mention பண்ணாவே that is called as a collective nouns. Words that are the names of groups of persons, places, animals and things are called collective nouns. collective nounsல எப்பவுமே
ப்ளூரலாக தான் இருக்கும், சிங்குலராக ஒன்று இருக்கவே இருக்காது, ப்ளூரலாக குரூப்பாக தான் இருக்கும் எல்லா திங்ஸு, பர்சன்ஸு, அனிமல்ஸு, பிளேசஸ் எல்லாமே. ஸோ யூ ஹாவ் டு keep everything in your mind, then only you can write collective nouns. Okay, in your book page number 21, Roman number F, fill in the blanks using suitable nouns. இந்த ஹெல்ப் பாக்ஸில் வேர்ட்ஸ் எல்லாம் நவுன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் கரெக்டான இதில் எடுத்து எழுதணும். ஓகே, a pair of trousers, அது மாதிரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், lines, cards, eggs, trousers, sticks, people, bees, players. First one வந்து a pair of trousers, second one a pack of cards, 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 third one a team of players, fourth one a pride of lines, fifth one a crowd of people, sixth one a clutch of eggs, seventh one a swarm of bees, eighth one a bundle of sticks. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், தெரியணும் அப்படின்னா மேலே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் மெமரியில் வச்சுருக்கணும், then only you can write. Next, page number 22, Roman number G, choose the correct collective nouns to complete the sentences. First one, a dash of ships is standing in the harbor. Which one is the correct answer? Fleet or pack? Ships அப்படினாவே fleet of ships. Second one, father lost his dash of keys yesterday. என்ன ஒரு bunch of keys or package of keys? Bunch of keys is the right answer. Third one, a dash of papers lay on the shelf. What's the correct answer? Pack or shelf? Sheaf. So SHEAF, chef is the chef of papers is the correct answer. Fourth one, Minu made a dash of stones near the gate. Bunch of pile, Pile, pile is the correct answer. Fifth one, there was a dash of bees around the honeycomb. Group of swarm, bees அப்படினாவே swarm தான். So swarm of bees. You can see a dash of elephants in the forest. Pride, herd. So herd, HERD, herd of elephants. Seventh one, the dash of musicians played lively music. Team of band. So band of musicians. Eighth one, I can see a dash of stars from the roof. Cluster or bunch? Cluster, CLUSTR, cluster of stars. Ninth one, the master feed his horse a dash of hay. Bundle or bunch? Bundle of hay. Hay என்னது? வைக்கோல். He bought a dash of grapes from the market. Grapes எப்படி இருக்கும்? பஞ்சாக தான் இருக்கும், பயிராக இருக்காது. So bunch of grapes. So now we are going to see material nouns. Words which are names of materials used for making other things are called material nouns. ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு திங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா that is called material nouns. Words which are names of materials used for making other things. அந்த மெட்டீரியல்ஸை வச்சு இன்னொரு திங்ஸ் ஏதாவது உருவாக்குனாவே that is called material nouns. For example, he put the wood in the fireplace. Second one, we use silver to make jewelry. This statue is made up of bronze. You should always handle glass carefully. So இந்த எக்ஸாம்பிள்ஸில் wood, silver, bronze, glass இது எல்லாமே ஒரு மெட்டீரியல்ஸ் தான். So these are all called material nouns. Page number 22, Roman number H, underline the nouns and mention whether these are material nouns or collective nouns or common nouns. இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் மெட்டீரியல் நவுன்ஸா, காமன் நவுனா, கலெக்டிவ் நவுனா நம்ம பாயிண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எலிஃபென்ட் ட்ரங்க்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஐவரி. ஐவரின்னா எலிஃபெண்ட்டோட ட்ரங்க்ஸ்னால் என்னது? அந்த துதிக்கை பக்கத்தில் அந்த தந்தம் இருக்கு இல்லையா, அது என்ன ஐவரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துதிக்கை. ஸோ எலிஃபென்ட் ட்ரங்க்ஸ் இஸ் அ காமன் நவுன், ஐவரி இஸ் அ மெட்டீரியல் நவுன். ஸோ அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த தந்தத்தை யூஸ் பண்ணி, அதனால தான் யானையெல்லாம் நிறைய பேர் கொல்ல ட்ரை பண்ணுவாங்க அந்த தந்தத்துக்காக. ஸோ ஐவரி யூஸ் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் தயாரிக்க முடியும், அதனால் அது மெட்டீரியல் நவுன். செகண்ட் ஒன், த பெஷண்ட் மேட் ஹிஸ் ஹவுஸ் ஃப்ரம் ப்ரீக்ஸ். அப்படின்னா பெஷண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன், ஹவுஸும் காமன் நவுன், ப்ரீக்ஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். தேர்ட் ஒன், கபீர் presented the bouquet to Mrs. Gomes.
கபீர் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ராப்பர் நவுன். ஆனால் இங்கே கேட்காதனால நம்ம எழுதலை. பொக்கே அப்படிங்கிறது பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இட்ஸ் அ கலெக்டிவ் குரூப், கலெக்டிவ் நவுன். மிஸ்ஸஸ் கோம்ஸ். Fourth one, the restaurant was decorated with clay statues. The restaurant அப்படிங்கிறது வந்து காமன் நவுன். clay அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். statues அப்படிங்கிறது காமன் நவுன். Fifth one, we get milk from silkworms. we get silk from silkworms. அப்படி silk அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். silkworms அப்படிங்கிறது வந்து காமன் நவுன். Sixth one, this box is light because it is made of plastic. box அப்படிங்கிறது காமன் நவுன். பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். ஒரு பிளாஸ்டிக்கை உருக்கி தான் அந்த இது செய்வாங்க. ஸோ பிளாஸ்டிக் இஸ் அ மெட்டீரியல் நவுன். செவன்த் ஒன், த பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் played for the audience. the band of musicians, அது வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். ஆடியன்ஸ் அப்படிங்கிறது காமன் நவுன். எய்த் ஒன், we should not waste paper. ஸோ பேப்பர் அப்படிங்கிறது காமன் நவுன். Children, so far we come across, we saw nouns, collective nouns, common nouns, proper noun and material noun. What are all the nouns? Common noun, proper noun, collective noun, material noun. 4 nouns பார்த்துருக்கோம். அதில் first nounsனா என்ன? words which name persons, places, animals or things are nouns. What is meant by a common noun? Common names of persons, places, animals or things are common nouns. What is meant by a proper noun? Special names of persons, places, animals or things are proper nouns. What is meant by a collective noun? Words which are names of a group of things are called collective nouns. What is meant by a material nouns? Words which are names of materials from which other things are made or material nouns. Nounsனா என்னது? நேம் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சனோட நேம், ஒரு பர்சனையும் ஒரு பிளேஸையும் ஒரு அனிமல்ஸையும் ஒரு திங்ஸையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நவுன்ஸ். அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸை வந்து காமனாக நம்ம சொல்லிட்டு விட்டுட்டோம்னா தட் இஸ் காமன் நவுன். ஆனால் அப்படி காமனாக சொல்லாமல் ஒரு பர்டிகுலர் பர்சனையோ பர்டிகுலர் அனிமலையோ பர்டிகுலர் திங்ஸையோ பர்டிகுலர் பிளேஸையோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா அது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் கேபிட்டலைஸ்டு. கேபிட்டலைஸில் தான் கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ப்ராப்பர் நவுன். கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் திங்ஸு, குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பிளேசஸ், குரூப் ஆஃப் பிளேசஸ், இது எல்லாமே நம்ம சொல்கிறது கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ்னாவே குரூப் தான். ஸோ யூ ஹாவ் டு கீப் தட் வேர்ட்ஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, பஞ்ச் ஆஃப் கீஸ் அந்த மாதிரி அது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் நவுன்ஸ்னால் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி வேறு ஒரு திங்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்கிற எல்லாமே வந்து மெட்டீரியல் நவுன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐவரி, ப்ரீக்ஸு, செங்கல், சில்க், இது எல்லாமே மெட்டீரியல் நவுன்ஸ். ஓகே children, I hope you have understood. You have any doubt, you can ask me. You should finish your grammar book exercises. Thank you children.